H-1B விசாவிற்கான விண்ணப்ப கட்டணத்தை 88 லட்சம் ரூபாயாக அமெரிக்கா உயர்த்தியுள்ளது. இந்த கட்டணம் இந்திய மக்களுக்கும் பொருளாதாரத்திற்கும் எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது தொடர்பாக பொருளாதார வல்லுநர் கோபாலகிருஷ்ணனுடன் எமது செய்தியாளர் ஜெயலானி நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பணிகளுக்கு பிற நாடுகளில் இருந்து வந்து தற்காலிகமாக பணியாற்றக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த H-1B வகை விசாக்களுக்கான அந்த விண்ணப்ப கட்டணம் என்பது உயர்த்தப்பட்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும், முதலில் H-1B விசா என்றால் என்ன என்பது தொடர்பாக விளக்குவதற்காக பொருளாதார வல்லுநர் கோபாலகிருஷ்ணன் நம்மோடு இருந்திருக்கார். இடத்துல கேட்கலாம். வணக்கம் சார். H-1B விசானா என்ன சார்? அதாவது இது 90ல் துவங்கப்பட்ட ஒரு விசா ப்ரோக்ராம். நான் இமிகிரேஷன் விசா, அதாவது இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் சார்பாகவோ அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் சார்பாகவோ இங்கிருந்து வெளிநாடுகளிலிருந்து, இந்தியா மட்டும் இல்லை வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்காவில் தங்கி வேலை பார்ப்பதற்கான ஒரு விசா. இந்தியாவை பொறுத்தளவில் அந்த இந்த என்டையர் H-1B விசாவுடைய அந்த ப்ரோக்ராமில் இந்தியாவுடைய டோட்டல் கலெக்ஷன் அப்படின்னு எடுத்து பார்த்தா 70%. அதாவது அங்கே வழங்கப்படக்கூடிய அந்த H-1B விசாவில் 70% இந்தியாவுக்கு வந்து கொண்டிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு உண்டான ஒரு திட்டமாக தான் பரவலாக பேசப்படுகிறது. புதிய விதிமுறைகள் என்ன சொல்லுது? விண்ணப்ப கட்டணம் $1 லட்சம் உயர்த்தப்பட்டிருக்கு. $1 லட்சம் இந்திய மதிப்புல எந்த அளவுக்கு வரும்? அதாவது இந்தியாவுடைய டாலருடைய மதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்திய ரூபாயில 88 ரூபா. ஸோ $1 லட்சம் அப்படிங்கிறது நம்ம கணக்கு போட்டால் கிட்டத்தட்ட 90 லட்சம் கிட்டத்தட்ட அந்த அளவில் வந்துடும். இதனுடைய தாக்கம் எப்படி அப்படின்னு பார்த்தா, பல ஐடி ஊழியர்கள், அதாவது H-1B விசாவில் இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய ஆண்டு சம்பளமே $1 லட்சம் அதற்கு குறைவாகவோ இல்லை சற்று ஏறக்குறைய இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அந்த அவர்களுடைய அந்த சம்பளத்திற்கு நிகரான ஃபீ அப்படிங்கிறது கடுமையான ஒரு சட்டத்திட்டமாக தான் பார்க்கப்படுகிறது. இந்தியாவிலிருந்து வரக்கூடிய அந்த படித்த இளைஞர்களுக்கு குறைவான சம்பளத்தில் வேலைக்கு அமர்த்தி அங்க இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள், அதாவது அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்த அமெரிக்கர்களுக்கு உண்டான வேலைகளை வந்து இந்தியர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு பல ஆண்டுகளாக இருக்கு. இது எல்லாராலும் அதை அணுக முடியல. இது ட்ரம்ப் இது ஒரு செயல் திட்டமாக, இது ஒரு தேர்தல் கால அறிக்கையாக, தேர்தல் செயல் திட்டமாக அறிவித்து கூடுமானவரை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உற்பத்தியாகக்கூடிய வேலைகள் அமெரிக்கர்களுக்கே வழங்க வேண்டும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் இது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அவர் அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இப்போ இதுல மாற்றம் கொண்டு வர வேண்டும்னா இந்தியா இந்த தாக்கத்திலிருந்து தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் நீங்க கருதுறீங்க சார்? ஐடி எக்ஸ்போர்ட்ஸ் பொறுத்தளவில் USA நம்பி இருக்கக்கூடிய நிறுவனங்கள், எல்லா நிறுவனங்களுமே அங்க இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸ் தான் இவர்களுக்கு பெரும்பாலான கிளைண்ட்ஸ். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இதுல அவங்க அட்ஜஸ்ட் பண்றது கொஞ்சம் சவாலானது காலகட்டம் தான். ஏன்னா $1 லட்சம் கொடுத்தாலும் அவர்களுக்கு லாபம் இருக்காது. இங்கிருந்து பணியமர்த்துவதும் கஷ்டம். ஏன்னா பல நிறுவனங்கள், அங்கே கிளைண்ட் நிறுவனங்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த செக்யூரிட்டி பிரைவசி ரீசன்ஸ்க்காக ஊழியர்கள் அந்த நிறுவனத்துடைய கேம்பஸ்ல தான் வேலை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கும். ஸோ இப்போ அவங்க ஒரு இன்ஃபோசிஸ் எம்ப்ளாயியா இருக்கலாம், ஒரு TCS எம்ப்ளாயியா இருக்கலாம். ஆனால் அவர்கள் வேலை பார்ப்பது முழு நேரமும் அங்க இருக்கக்கூடிய ஒரு வங்கியில தான் அமர்ந்து வேலை பார்க்கணும். ஆனால் சம்பளம் பெறுவது இந்தியன் ஐடி நிறுவனத்திடம். இது எதனாலன்னா, அவங்களுக்கு வெளியில வந்தா இந்தியாவில இருந்து பண்ணும்போது அவங்களுடைய டேட்டா செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்கும், டேட்டா தெஃப்ட் ஏற்படலாம்ங்கிற அந்த அச்சுறுத்தல் காரணமாக தான் இந்த திட்டம் நடைமுறையில் இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்தியாவுடைய அணுகுமுறை உடனடியாக எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவர்கள் அறிவித்து விட்டார்கள். இது அரசியலும் கலந்திருக்கு. அதாவது அமெரிக்காவில் சென்று பணியாற்றக்கூடிய அந்த ஊழியர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த H-1B விசாவிற்கான அந்த விண்ணப்ப கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பது இந்தியாவிலிருந்து போய் வேலை பார்க்கக்கூடிய பெரும்பாலான அந்த இளைஞர்களுக்கும், இந்தியாவிலிருந்து பணியாற்றக்கூடிய அந்த ஊழியர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தாலும், இந்தியாவின் இந்த ஐடி தொழில்துறையை பயன்படுத்த வேண்டும் என்பதாக எண்ணி செயல்பட்டு வரக்கூடிய அந்த USA நிறுவனங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே வரும் காலங்களில் மைக்ரோசாப்ட், கூகுள் உள்ளிட்ட நிறுவனங்கள் அது தொடர்பான கருத்துக்களை வெளியிடும் போதுதான் இதில் எந்த வகையான மாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை எதிர்பார்க்க முடியும் என்பதாக பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் செய்தியாளர் முகமது ஜெயிலானி.